30ஆம் தேதி கோல்டுல நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். இந்த ட்ரேட் ரொம்ப அக்யூரேட்டா ரொம்ப சிம்பிளா முடிஞ்ச ஒரு ட்ரேட் தான். கிட்டத்தட்ட $3000 அதிகமாவே 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட். ஆனா ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேன். அந்த ஸ்ட்ராட்டஜிலே நமக்கான ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம அந்த மார்க்கெட்ல இருந்து வெளியில வந்துட்டோம். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் பர்சனலா இருக்கக்கூடிய நம்மளோட பிரைவேட் ட்ரைனிங்ல படிச்ச ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன். நிறைய பேர்கள் இதுல ட்ரேட் எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட $560 ஒருத்தர் ட்ரேட் எடுத்த ப்ராஃபிட்டை கூட எனக்கு ஸ்கிரீன்ஷாட்டா போட்டிருந்தாரு. அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட்ல $560 ப்ராஃபிட் எடுக்க முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா அதுல எனக்கு ஒரு பெருமை இருக்குது. அண்ட் எனிவே நீங்களும் இந்த ஒரு பார்ட்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னுடைய டிராவல்ல பிரைவேட் ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ட்ரேடிங் சம்பந்தமா A to Z எல்லா விஷயங்களும் என்னோட 8 வருஷ அனுபவத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கான ஒரு விஷயமா தான் நான் இதை கிரியேட் பண்ணேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரேடை நம்ம எந்த இடத்துல எடுத்தோம், நம்ம எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்க போறோம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு 15 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம். அப்போ இந்த ஒரு இடத்துல தான் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல தான் நம்மளோட ட்ரேடை பிளேஸ் பண்ணணும். அது எதுக்காக பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்றேன். இது நம்ம முந்தின நாள் எடுத்த ஒரு ட்ரேடு. ஆனால் இது ஆஸ் யூஷுவல் சேம் கான்செப்டாக இருந்ததுனால நான் அதை ரெக்கார்டிங் பண்ணலை. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதில் ரெக்கார்டிங் பண்ணி அதை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நான் பண்ணுவேன். இப்போ இதில் கரெக்டாக இதில் பாருங்க, நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகி, அதாவது இந்த ஒரு ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல மொமெண்டமே இல்லை. இந்த ஒரு இடத்துல மார்க்கெட்ல மொமெண்டமே இல்லாம மார்க்கெட் கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்ட்ல அந்த நாளோட ஸ்டார்டிங்லேயே டிராவல் ஆயிருக்கு. இந்த ரெக்டாங்கிள் வேணா டெலீட் பண்ணிக்கலாம், நம்ம அடுத்தடுத்து பண்ணும்போது நமக்கு இடைஞ்சலா இருக்கும். அப்போ நல்ல ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல டவுன் கொடுத்துட்டு அந்த ஒரு டவுன்ல இருந்து இது எல்லாமே நான் மார்க்கெட்டை கிளியரா உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். இந்த ஒரு டவுன்ல இருந்து மார்க்கெட் மறுபடியும் ஒரு ஹை லெவல் போயிருக்குது. ஹை லெவல் போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் ஒரு டவுன் கொடுத்துருக்குது. அப்போ இதெல்லாம் தாண்டி மார்க்கெட்டால, அதாவது இந்த லைனை தாண்டி, இப்போ நான் வச்சிருக்கக்கூடிய ஒயிட் லைனை தாண்டி மார்க்கெட்டால கீழே போக முடியலை. ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஒரு லோ மார்க்கெட் வச்சிருக்குது. அந்த லோவை உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் என்ன ஆகுது, ட்ரெண்டை கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஆனா இது ட்ரெண்டை கண்டினியூ ஆகாம ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டா மார்க்கெட் உடைச்சிருக்குது. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் ஆயிருக்குது. அப்போ ரீபிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு பிரேக் அவுட் ஆன காரணத்தினால நம்மளோட ட்ரேடை நம்ம கரெக்டாக பிளேஸ் பண்ண இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தோம். பிளேஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு $1000 1000 பாயிண்ட், அதாவது 100 பிப்பு நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஆகும். ஒரு 300 பிப்பு நம்மளோட டேக் ப்ராஃபிட்டாகவும் வச்சுருந்தோம். நம்ம ட்ரேடு எடுத்து ஒரு கேண்டில் கூட நமக்கு அகெயின்ஸ்டாக போகலை. உடனடியாக நம்மளோட டைரக்டாக நம்மளோட டேக் ப்ராஃபிட் மட்டும்தான் ஹிட் ஆச்சு. இதுல ஆல்ரெடி எனக்கு இடையில என்ன ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைலா இருக்குது. எதுக்காக நான் இந்த ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா இந்த டைம்ல ஒரு சில நியூஸ்களையும் நான் பார்த்து வச்சிருந்தேன். அந்த டைம்ல அந்த நியூஸ் இருந்த காரணத்தினாலையும் மார்க்கெட் அகெயின்ஸ்டா போகும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இந்த ட்ரேடை பிளேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரேடை நான் பிளேஸ் பண்ணின டைம்ல ஜஸ்ட் அந்த டைம்லயே ஒரு லைவ் வீடியோ எடுத்து நம்மளோட இன்ஸ்டாகிராம்லயே நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க அந்த ஒரு லைவ் ட்ரேட் இருக்கக்கூடியதையும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இதுல நான் பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு இந்த ஒரு பெரிய கேண்டில் வந்த டைம்ல எனக்கு கொஞ்சம் பயம் ஆயிட்டு. என்ன அப்படின்னா மார்க்கெட் ஒருவேளை ரிவர்ஸ் ஆகிட்டு, ஏன்னா மார்க்கெட்டோட முழுசா அந்த ட்ரெண்டே இன்னும் சேஞ்ச் ஆகல. சேஞ்ச் ஆகுறதுக்கு முன்னாடியே ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கேண்டிலை ரீட் பண்ணி, பிரைவேட் ட்ரைனிங்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கேண்டிலை எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க இந்த மார்க்கெட்ல அந்த கேண்டிலை ரீட் பண்ணி ட்ரேட் எடுக்க முடியும். அந்த வகையில இந்த ஒரு கேண்டிலை ரீட் பண்ணி இந்த ட்ரேடை எடுத்தோம். அப்போ எனக்கு இந்த ஒரு பயம் கிரியேட் ஆனதுனால நான் என்ன பண்ணிட்டேன், உடனே கீழே இருந்த என்னோட ஸ்டாப் லாஸ் எடுத்து ஒரு $1500 நான் அதை பிரேக் ஈவன் பண்ணிட்டேன்.
கரெக்டாக இந்த இடத்துல நான் வந்து பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். சரி, நம்மளோட பிரேக் ஈவன் ஹிட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஒரு $1500 நம்ம ப்ராஃபிட்ல வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இருந்தோம். இருந்தாலும் நம்மளோட டேக் ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆச்சு. இந்த மாதிரி நீங்களும் கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா என்னோட ஹெல்ப்பை வந்து கேட்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் வந்து தினசரி ட்ரேடுகள்ல ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு ஆள். நான் யாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் எனக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா நான் எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்டே எனக்கு போதுமானது தான். நான் ஜஸ்ட் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹாபிக்காகவும் ரொம்ப டைம்கள் எனக்கு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அந்த டைம்ல போர் அடிக்க கூடாது, அப்போ ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இறங்கின ஒரு விஷயம்தான். நான் வந்து ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங் கோச் கிடையாது. ட்ரேடிங் கோச் கிடையாது அப்படின்னா இந்த மற்றவங்களை மாதிரி இந்த ரூம் போட்டு சொல்லி கொடுக்கறது, அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு மட்டுமே என்னோட வாழ்க்கையை ஓட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட சுத்தமா கிடையாது. எல்லாரும் பயனடையணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் கிட்டத்தட்ட அந்த கோர்ஸோட ரேட்டையே கிராஜுவலா டிக்ரீஸ் பண்ணி 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 எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு அஃபோர்டபுளான ரேட்ல இதை வச்சிருக்கிறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் அடுத்ததான் நான் எதை பத்தி வீடியோ போடணும், எதை பத்தி போட்டா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படிங்கிற நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் FX Man Gold.